2025 கடைசி நாள்ல ரஷ்யா உக்ரைனுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆப் என்ன, உக்ரைன் ரஷ்யாவுக்கு வச்சிருக்கக்கூடிய பெரிய ஆப் என்ன, அதை தான் பார்க்க போறோம். இதுல கோதுமை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். அதை தாண்டி அணு ஆயுத தாக்குதல் பற்றி யார் பேசியிருக்கா அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். பத்து எரியக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு, அது எந்த நாட்டில்? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இதனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? ஐயா, நம்ம பாக்கெட்டு இருந்தாயா இதில் ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும். அந்த அளவிற்கான ஒரு பெரிய பண சிக்கலை இப்போ இரண்டு நாடுகளும் ஏற்படுத்தி இருக்காங்க. 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அணு ஆயுத தாக்குதலுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். சரி, நாட்டோவை விட்டு உக்ரைன் விலகுவதாக முடிவெடுத்தால் ரஷ்யா அடுத்த ஐரோப்பாவோடு போர் புரியும், அதுவும் அது அணு ஆயுத தாக்குதலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஜெலன்ஸ்கி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? ஐரோப்பாவை மறுபடியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. ஸோ ஒரு பெரிய எச்சரிக்கை ஒன்றை நான் நேட்டோ நாடுகளுக்கு கொடுக்குறேன், என்னை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு விளையாட்டில், கண்ணாமூச்சி விளையாட்டில் சின்ன பிள்ளைங்க கேட்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ இவர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரஷ்யா சொல்லிட்டாங்க, நாங்கள் அணு ஆயுதத்தையோ மற்ற விஷயங்களையோ பதிவு செய்ய மாட்டோம், ஐரோப்பிய நாடுகளையும் தாக்க மாட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் சின்ன குழந்தை பாவம் அழுதுகிட்டே இருக்கு. சரி, அடுத்ததாக டுவாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அட்டாக் பண்ணியிருக்கு உக்ரைன். இது ரஷ்யாவை பெரிய அளவில் கோபத்தில் ஆழ்த்திருக்கு. ஒரு நாளைக்கு 2,40,000 பீப்பாய் ஏற்றுமதி இதனால தடையாகும் ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல முடக்கப்படுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை யார் செஞ்சுருக்கா? உக்ரைன் செஞ்சுருக்கு. பதிலுக்கு ரஷ்யா சும்மா விடுவாங்களா? அது மட்டும் கிடையாது. ரஷ்யாவினுடைய டூம்ஸ்டே அப்படிங்கிற அந்த வானொலி கிட்டத்தட்ட 2வது உலகப் போர்லேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. உலகத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி சில வார்த்தைகளை சொல்லும். அது ரஷ்யாவினுடைய உளவுத்துறைக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஈரானை அட்டாக் பண்ண போகிறாங்க அமெரிக்கா அப்படிங்கும்போது அது சமிக்கை செய்தது. அது ஈரானுக்கு ரஷ்யா உளவு தகவலை பரிமாறியதையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இந்த டூம்ஸ்டே வானொலி நிலையம் இப்போ என்ன ஆச்சு? ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஹேக்கர்ஸ் இந்த வேலையை பார்த்து விட்டாங்க அப்படின்னு. சரி, விசித்திர ஒளி எழுப்பி டைரெக்டாக அது எழுப்பிக்கிட்டே இருக்குது ஒளியை. அதை என்னால் ப்ளே பண்ண முடியல, ஏன்னா அது ஒரு பாடல் மாதிரி இருக்குது. அந்த பாடலை நம்ம யூடியூப்பில் பேன் பண்ணிடுவாங்க நமக்கு. ஸோ அதனால் அந்த பாடலை நம்ம ஒளிபரப்பலை. சரியா? பட் அதை அடங்காமல் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். இப்போ டூம்ஸ்டே வானொலி அதோட கண்டிஷன் என்னென்னா, ஒரு வார்த்தை சொல்லும், அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். அதோட அது ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் அது இயங்காது. எந்த நேரத்தில் ஆக்டிவாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும் ஆக்டிவாக இருக்கும். பட் இங்கே என்ன வித்தியாசமான நிகழ்வுனா, தொடர்ச்சியாக அது ஒரு பாடலை எழுப்பிக்கிட்டே இருக்குது. அப்போ அது ஹேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்ணுறாங்க ரஷ்யா சைட்லேருந்து. சரி, உக்ரைனுடைய கோதுமை ஏற்றுமதிக்கு ஆப்பு வச்சிருச்சு ரஷ்யா. சும்மா விடுவாங்களா? ஏன்னா ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறு மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ ரஷ்யா திருப்பி அடிப்பாங்கல்ல. அதுவும் சாதாரண அடி கிடையாது. கருங்கடல் துறைமுகங்களான பிவ் டென்னி அண்டு சோர்னோ மோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்டாக்கை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. எம்மாக்ரைஸ் அண்டு கேம்டன் கரம் அப்படிங்கிற 2 கப்பல், அந்த 2 கப்பல்லையுமே அட்டாக் செஞ்சுருக்காங்க ரஷ்யா அப்படின்னு உக்ரைனுடைய கடற்படையே தகவலை பரிமாறியிருக்காங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் என்ன இருந்தது அப்படின்னா, உக்ரைனுடைய கோதுமை ஏற்றுமதி அப்படிங்கிறது அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு.
அதுதான் இங்கே முக்கியமானது. நம்ம நாட்டுக்கும் உக்ரைன்லேருந்து கோதுமை வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. சரி, ரொம்ப நேரமாக வெயில் காலமாக இருக்கிற மாதிரியான செய்திகளாக பார்க்குறோம். பாருங்கள், ஒரு இடத்துல முழுவதுமாக பனிப்படலம் படர்ந்திருக்கு. இது ரொம்ப விசித்திரமான நிகழ்வா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊருக்கு இது புதுசு தான். ஏன்னா இப்படி ஒரு காட்சியை நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் கூட பார்க்க முடியாது. சரி, பனி தோய்த்து இருக்கக்கூடிய இந்த இடம் எந்த இடம்? முக்கியமாக இது அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியில் தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அந்த மத்தியஸ்தம் பண்ணுறது யார்? அமெரிக்கா. இவங்க மூலியமாக தான் இப்போது 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாட்டில் வித்தியாசமான முறையில் பனி படர்ந்துருக்கும் போது மீட்டிங்கை எங்கே வச்சுக்கிறது? ஃப்ளோரிடாலையும் ஃபுல்லாக வந்து பனி மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவே உறைபனியால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஆர்டிக் காற்று ஃப்ளோரிடா, நியூயார்க் நகரங்களில் பயங்கரமாக பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். புத்தாண்டு கொண்டாட்டமே அமெரிக்காவில் இதை வச்சுட்டு எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் வைக்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நம்ம புத்தாண்டை கொண்டாடுவோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பட் எப்படி கொண்டாட போகிறோம் இவ்வளவு பனிக்கு இடையில அப்படிங்கிறதையும் அமெரிக்கர்கள் சிந்திப்பாங்க. சரி, 26 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஈவெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அன்றைய ரஷ்யாவினுடைய அதிபர் போரிஸ் எல்சின் அப்படிங்கிற நபர், இவர் இன்னைக்கு ரஷ்ய அதிபர் புட்டினா இருக்கார்ல, அன்னைக்கு அவர் பிரதமராக இருந்தார். அவரை திடுதிப்புன்னு அந்த நாட்டுக்கு அதிபராக அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த போரிஸ். அந்த நாள் தான் வரலாற்று சிறப்பு மிக்க நாள், ரஷ்யாவினுடைய ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் மின்னிய நாள். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு ரஷ்ய மக்களுக்கு புட்டின்னா யாருன்னே தெரியாது. 26 வருஷத்துக்கு முன்னாடி புட்டினா அவர் அதிபராக அறிவிக்கும் போது புட்டின்னா யாருன்னே உலகத்துக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் ரகசியமாக இந்த மனுஷனுடைய மனதில் இடம் பிடித்தவர் தான் இந்த புட்டின். ஏன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் உலகத்தினுடைய தலைவர்களுடைய வரிசையில் மிக முக்கியமான ஒரு ரேங்க்ல இருந்தவர் தான் அந்த போரிஸ். அவரை வந்து தன்னுடைய கைக்குள்ளே வச்சிருந்தாரு புட்டின். ஸோ அந்த இடத்துல ஒரு புதிதாக ஒரு ரஷ்ய அதிபர் மின்னிய ஒரு இடம்தான் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லைஃப் லாங் வந்து கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஈவெண்ட் இது, ரைட்டா? அடுத்ததான் ஒடேசா அப்படிங்கிற பிராந்தியத்தில் ரஷ்யா வந்து ஒரு அட்டாக் நடத்துனாங்க. இரவோடு இரவாக தாக்குதல் நடத்துனாங்க. இரவில் 3 குழந்தைகள் உட்பட மொத்தம் 6 பேர் காயம், 1 மரணம் அப்படின்னு. இதே மாதிரி உக்ரைன் நடத்திய தாக்குதலையும் ரஷ்யர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. பெலாரஸில் அணு ஆயுதம் நிலைநிறுத்தப்பட்டதற்கு காரணம் புட்டினுடைய ராஜதந்திரம் அப்படின்னு யார் சொல்கிறா? உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்கிறார். உக்ரைனுடைய நிலங்களை திருப்பி தர முடியாது அப்படிங்கிறதுல ரஷ்யா தீவிரமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். எந்த வடிவத்திலான பேச்சுவார்த்தைக்கும் உக்ரைன் தயார் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு நான் தயார், புட்டினோட பேச ரெடியாக இருக்கேன், அதே நேரத்தில் நிலங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன், அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நேட்டோவை வேற மிரட்டுவேன். இப்படி குழப்பவாதியாகவும் ஒரு நபர் இருக்காருன்னா அவர் ஜெலன்ஸ்கி மட்டும்தான். இந்த காட்சியை பாருங்க. பற்றி எரியுது ஒரு இடம், ரைட்டா? இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ரஷ்யாவினுடைய யாரோஸ்லாவ் அப்படிங்கிற பிராந்தியத்தில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு எண்ணெய் கிடங்கதோடைய காட்சி தான் நீங்கள் பார்த்தீங்க. ரைபின்ஸ்க் அப்படிங்கிற நகரில் உக்ரைன் வந்து கொடூரமான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கு. இதனால் ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிருக்குங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதோட நிற்காம ரஷ்யா அடுத்து என்ன பண்ணுறாங்க, இவனை சும்மா விட்டா இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் Tu-160, Tu-95 கலிபர் மிசைல்ஸு, இஸ்கேண்டர் மிசைலு, அதுக்கப்புறம் ஜிரான் ட்ரோன்ஸு இதெல்லாம் தயார் நிலையில் வை அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, புட்டினுடைய கட்டளைக்காக காத்திருக்காங்க. எப்படின்னா, லான்ச் பண்ணியாச்சு. லான்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஆங்கர் இருக்காங்கன்னா கியூ அப்படின்னு சொன்னோன்னே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி ஒரு மிசைலை வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. புட்டின் வந்து ஓகே சொல்லி சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே உக்ரைன் மேலே இது பாயும். அது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனாக கூட இருக்காது, அதிபயங்கரமான போராக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2026 ஒரு புதியதொரு போர்க்களத்துக்கு இப்போ உக்ரைன் வந்து வித்துட்ருக்கு. காரணம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிணறுகள் மீது அவங்க அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதனால் ரஷ்யாவினுடைய ஒரு இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு.
புட்டினுடைய இல்லத்தின் மீதும் அவருடைய வீட்டின் மீதே அட்டாக் நடத்தினதாகவும் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் வேறு வெளியாக இருக்குது. அது ரிலேட்டடாக ரஷ்யா இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ அமெரிக்காவுக்கும் அந்த விஷயங்களை அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2026 தொடக்கம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பலத்த அடியாக விழப்போகுதா, இல்லை பீஸ் டீல் அப்படிங்கிற விஷயத்தில் சீஸ் ஃபயர் போட்டு 2 நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறாங்களா அப்படிங்கிற அடுத்த கட்ட அப்டேட் வர வரைக்கும் காத்திருங்க. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.